ஒரு நிமிடம். உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அது ஒரு பெரிய கடன் சுமையா? தீராத உடல்நலக்குறைவா? அல்லது உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு ஆழ்ந்த தனிமையா? சில சமயங்களில் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை மூழ்கடித்து விடுவது போல உணர்கிறோம், இல்லையா? கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் தொடர்ச்சியான மறுப்பையும் கேலியையும், ஏன் தன் சொந்த குடும்பத்தையே இழக்கும் துயரத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தார். அவர் கையில் இருந்தது ஒரே ஒரு ஆயுதம், ஒரு சின்னஞ்சிறிய துவா. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆனால் அந்த துவாவை அவர் ஓதிய வெறும் 30 வினாடிகளில் அவரையும் அவரை பின்பற்றிய ஒரு சிலரையும் அல்லாஹ் உலக வரலாற்றிலேயே கண்டிராத ஒரு மிகப்பெரிய பேரழிவிலிருந்து காப்பாற்றினான். அது வெறும் ஒரு வரலாறு மட்டுமல்ல. இன்று அதே துவா உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். எப்படி? இந்த வீடியோ முடியும் வரை கவனமாக இருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை இதுவாகக் கூட இருக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் மனித குல வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குப் பிறகு சுமார் 1600 ஆண்டுகள் கழித்து மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஏன் ஒவ்வொரு மனதிலும் வெவ்வேறு சிலைகளை, வெவ்வேறு தெய்வங்களை உருவாக்கி வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இவைதான் நம்மை அல்லாஹ்விடம் சேர்க்கும் என்று அவர்கள் குருட்டுத்தனமாக நம்பினார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை முழுவதுமாக மறந்து தங்களை தாங்களே மோசடி செய்து கொள்வதுதான். நூஹ் நபி அவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதில் 950 ஆண்டுகள் தனது மக்களை ஒரே ஒரு செய்திக்காக அழைத்துக் கொண்டிருந்தார். நீங்கள் வணங்குவது அனைத்தும் பொய். உங்களை படைத்தவன், நிர்வகிப்பவன் ஒரே இறைவன் மட்டும்தான். 9500 ஆண்டுகள். இதை கற்பனை செய்து பார்க்கவே நமக்கு கடினமாக இருக்கிறது. உங்கள் தாத்தா, அவரது தாத்தா, அவரது தாத்தா, இப்படி பல தலைமுறைகளுக்கு ஒரே செய்தியை ஒரே மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நூ, நீ ஒரு பைத்தியம். நீ எங்களுக்கு ஒரு புதிய மதத்தைக் கொண்டு வருகிறாய் என்று கேலி செய்தனர். இதை கேட்கும்போதே நமக்கே ஒரு சலிப்பு ஏற்படுகிறது, இல்லையா? அப்படியென்றால் நூஹ் நபி அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்? மனச்சோர்வு, ஆழ்ந்த தனிமை, இடைவிடாத கேலி, இதுதான் அவரது ஒவ்வொரு நாளின் யதார்த்தம். அவர் ஒரு நபியாக இருந்தபோதிலும் மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அவர் இந்த போராட்டத்தை எதிர்கொண்டார். மக்கள் அவரது அழைப்பை நிராகரித்தது மட்டுமல்லாமல் அவரை அவமானப்படுத்தவும் செய்தனர். இது ஒரு நபிக்கு ஏற்பட்ட மிக கடுமையான சோதனையாகும். நிலைமை கைமீறிப் போனது. நூஹ் நபியின் தொடர்ச்சியான அழைப்புகளும் மக்களின் மறுப்பும் ஒரு கட்டத்தை எட்டியபோது அல்லாஹ் அவருக்கு வஹி, இறைச்செய்தி அனுப்புகிறார். நூஹ், நீ ஒரு கப்பல் கட்டு. இதைக் கேட்ட நூஹ் நபி திகைத்திருக்கலாம். ஏனெனில் அவர்கள் வாழ்ந்த ஊரில் ஆறு இல்லை, கடல் இல்லை, அருகில் கூட ஒரு துளி நீர் இல்லை. கடைசியாக பார்த்தது வறண்ட பாலைவனம் போன்ற நிலம்தான். ஆனால் அல்லாஹ் சொன்னார், கட்டு. இறைவனின் கட்டளையை ஏற்று நூஹ் நபி மரங்களை வெட்டத் தொடங்கினார். ஊர் மக்கள் சிரித்தனர். நூஹ், நீ இப்போது கப்பல் கட்டும் தொழிலாளியா? உன் வயதில் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று கேலி செய்தனர். ஒவ்வொரு மரக்கட்டையை அவர் இணைக்கும் போதும் அவர்களின் கிண்டல் அதிகரித்தது. ஆனால் நூஹ் நபி நிதானமாக ஒரே ஒரு பதிலை திரும்பத் திரும்பச் சொன்னார். நீங்கள் இப்போது கேலி செய்யலாம், ஆனால் வெள்ளம் வரும்போது இந்த கப்பல் உங்களை நினைவுபடுத்தும். அவர் நம்பிக்கையுடன் தனது பணியைத் தொடர்ந்தார். ஏனெனில் அது அல்லாஹ்வின் கட்டளை. அவர் தனது மக்களைப் போலவே மனித கண்களால் பார்க்கவில்லை. மாறாக இறைவனின் வாக்குறுதியில் முழு நம்பிக்கை வைத்தார். ஒரு நாள் வந்தது. வானம் கருகியது, மேகங்கள் திரண்டன, இடி இடித்தது. பின்னர் நிலம் பிளந்தது, அதிலிருந்து நீர் பீரிட்டது. வானத்திலிருந்து அடைமழை கொட்டியது, பூமியிலிருந்து நீர் ஊற்றெடுத்தது. மக்கள் பயந்து ஓடினர், வீடுகளின் கதவுகளை மூடினர். ஆனால் நீர் அவர்களை துரத்தியது. அது ஒரு பிரளயம். நூஹ் நபி
நம்பிக்கை கொண்ட தனது குடும்பத்தினருடனும் சில விலங்குகளுடனும் கப்பலில் ஏறினார். மற்றவர்கள் அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி அழிந்தனர். 9,500 ஆண்டுகள் ஒரே இறைவனின் பக்கம் அழைப்பு விடுத்த ஒரு சமூகம் வெறும் 30 நாட்களில் முழுமையாக அழிந்தது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு உண்மையான வைபவம். அந்த துயரமான தருணத்தில் நூஹ் நபி அவர்கள் ஓதிய அந்த சக்தி வாய்ந்த துஆ திருக்குரானின் 54வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அரபியில் வெறும் 5 வார்த்தைகள் மட்டுமே, ஆனால் அதன் ஆழமும் அர்த்தமும் பிரம்மாண்டமானவை. ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர். நிச்சயமாக நாம் தோல்வியடைந்தவனாக இருக்கிறேன், ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அவர் தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார். இந்த துஆவை உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் வார்த்தைகளாக அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஓதுங்கள். உங்கள் முயற்சியை தொடருங்கள். உங்கள் கப்பலை கட்டுங்கள். உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் முயற்சிக்கு, உங்கள் நம்பிக்கைக்கும் வெற்றி தருவான். அது ஒரு வேலை, ஒரு திருமணம், ஒரு உடல்நலப் பிரச்சனை அல்லது உங்கள் மன அமைதிக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு வரி உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் பொய் சொல்லல. வெறும் 3 நாள் ஒரு ராஜா இந்த ரகசிய துஆவை ஓதினார். அவர் சாம்ராஜ்யமே தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப் போறேன். இத நீங்க செஞ்சா உங்க வாழ்க்கை பழையபடி இருக்கவே இருக்காது. ஒரு ராஜாவுக்கு எல்லாமே இருந்தும் அவர் தோத்துக்கிட்டே இருந்தார்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் சுலைமான் நபி. எல்லா பக்கமும் எதிரி, கையில காசு இல்ல, கூட பிறந்தவங்களே நம்பல. அவர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல இருந்தார். இறைவா, என்னால முடியலன்னு கத்தினார். அப்போதான் அது நடந்தது. இந்த அசாத்தியமான துஆ அவருக்கு கொடுக்கப்பட்டது. ரப்பிக்ஃபிர் லீ வஹப் லீ முல்கன் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பிக்ஃபிர் லீ வஹப் லீ முல்கன் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிகப் பெரும் கொடையாளியாவாய். 3 ராத்திரி இதை சொன்னார். அடுத்து நடந்ததை நம்பவே முடியாது. அப்போ இந்த துஆல அப்படி என்ன ரகசிய கோட் இருக்கு? அதாவது, யாருக்கும் கிடைக்காத அதிகாரம் எனக்குக் கொடு. நீங்க சாதாரண உதவி கேட்கல, மனுஷனால சாத்தியமே இல்லாத ஒன்ன கேக்குறீங்க. இந்த துஆ மனுஷ கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.